சுகத்தை மட்டும் விரும்பி இருக்கின்ற நீ கஷ்டம் வரும்பொழுது அதை பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் நீ இறைவனையோ அல்லது இயற்கையோ புரிந்து கொள்ளவில்லை என்று தானே அர்த்தம். நான் உனக்கு கஷ்டம் தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எண்ணவில்லை. உன்னை சோதிக்கவும் இல்லை. அது உன் தவறான நம்பிக்கை. அதற்கு மாறாக நான் உன்னுடைய கர்ம விதியை சரிவர நடத்தி வைக்கின்றேன். மேலும் நான் உனக்கு உன்னுடைய தலைவிதியை இறை வழிபாட்டின் மூலம் மாற்றி எழுத முழு சுதந்திரமும் கொடுத்திருக்கின்றேன். நீ சோதனை என்று சொல்வது உனக்கு நீயே ஏற்படுத்தி கொண்டிருக்கும் விளைவுகளே என்று வேறல்ல. மக்களிடம் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்பவர்கள் அவர்கள் வளர்ச்சி அடைகையில் ஏன் இந்த வளர்ச்சி என்று கேட்பதில்லை தங்கமே. வைரம் மறுக்கப்படாமல் பளபளப்பு ஆகாது, மின்னாது. தங்கம் நெருப்பிடாமல் புனிதமாகாது. நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள், ஆனால் வேதனை படமாட்டார்கள். வாழ்வில் அனுபவங்கள் அவர்களை சிறப்பிக்குமே தவிர கசப்பிக்காது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கஷ்டப்பட்டு கொண்டே வாழ்வது செத்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அதே போல பிறந்த தேதியிலிருந்து இறுதி வரை சந்தோஷத்துடன் வாழ்ந்து மடிந்தவர்களும் கிடையாது. கஷ்டப்படுகிறவர்களுக்கு, துன்பம் அனுபவித்தவர்களுக்கு உன் அப்பா ஒரு நாளும் உதவாமல் போக மாட்டேன். எப்பொழுதும் கஷ்டப்படட்டும் என்று யாரையும் நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன். கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொள். நிகழ்காலத்தை ஊக்கத்துடன் அணுகு. வருங்காலத்தை தைரியமாக எதிர்கொள். பயத்தை களைந்து நம்பிக்கையை தக்கவை. உனக்கு கிடைத்த வரங்களை எண்ணிக்கொள். நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள். என்னை முழுமையாக நம்பு. நான் நல்லவர்களை ஒரு நாளும் கைவிட்டது இல்லை. ஓ முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை.